Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரேல் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு லேசர் வெப்பனை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வந்திருக்கு. எதற்காக இஸ்ரேல் லேசர் வெப்பனை டெவலப் பண்றாங்க? உண்மையிலே இந்த லேசர் வெப்பன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட சிறப்பா செயல்படுமா அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. தேவையே பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். அந்த வகையில இஸ்ரேல் நாடு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல ஒரு தலை சிறந்த நாடா திகழ்ந்து வர்றாங்க. உலகின் பல நாடுகளுக்கு தங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்றுமதி செய்து வர்றாங்க. இஸ்ரேல் நாடு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல சிறந்து விளங்க காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள். அதனால இஸ்ரேல் தங்களோட இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ராணுவ தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ ஆயுத தயாரிப்புல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இஸ்ரேல் தன் நாட்டை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். போன வருடம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையே சண்டை மூண்டது. இந்த சண்டை 13 நாட்கள் நடைபெற்றது. இந்த யுத்தத்துல இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினர் 1000க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. ஹமாஸ் இயக்கத்தினர் ஏவின ராக்கெட்டுகள்ல 90% மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கி அழிச்சிடுச்சு. ஆனா சில ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது விழுந்து சேதத்தை ஏற்படுத்துச்சு. அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இஸ்ரேலுக்கு பலமான சேதம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிடக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினர் விலை குறைந்த ராக்கெட்டுகளை தங்கள் மீது ஏவுறாங்க. அந்த ராக்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்கு இஸ்ரேல் விலை அதிகமான மிசைல்களை ஏவி தாக்கி அழிக்க வேண்டியது இருக்கு. இதன் மூலமா இஸ்ரேலுக்கு பல பில்லியன் டாலர் செலவாயிருக்கு. இஸ்ரேல் நாட்டோட பிரதமர் நெப்தாலி பெனட் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில இஸ்ரேல் லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கும் வேலைகளை துரிதப்படுத்தி இருக்கிறதா சொன்னாரு. எதற்காக லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்குறாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்கள் பல மில்லியன் டாலர் மதிப்புடையது. அதனால லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கும் வேலைகளை துரிதப்படுத்தி இருக்கிறதா அவரு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு வருடத்துல இந்த சிஸ்டத்தை சோதனை முறையில படையில் இணைத்து பின்பு முழு நேரமும் படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முதல்ல இஸ்ரேல் நாட்டின் தெற்கு பகுதியில நிலைநிறுத்தப்படும். பிறகு மற்ற பகுதிகளுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இம்ப்ளிமெண்ட் செஞ்சு இஸ்ரேல் நாட்டை சுற்றி ஒரு லேசர் சுவர் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க போறதா அவர் சொல்லி இருக்காரு. தெற்கு பகுதி அப்படின்னு அவர் குறிப்பிட்ட பகுதி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன எல்லையில் உள்ள காசா பகுதி இருக்கக்கூடிய இடம்தான் தெற்கு பகுதி. இஸ்ரேல் லேசர் வெப்பன் டெவலப்மெண்ட துரிதப்படுத்துவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா சமீபத்துல ஏமன் நாட்டில் இயங்கக்கூடிய ஹூத்திஸ் தீவிரவாத அமைப்பு UAE மீது ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் UAE நாட்டின் விமான தளம் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த பிராந்தியத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எந்நேரமும் தங்கள் மீது மிசைல் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு பல நாடுகள் கருதுறாங்க. அதுல இந்த ஹூத்திஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஈரான் நாடு நிதியுதவி கொடுத்து தங்களுக்கு எதிரான நாடுகள் மீது தாக்குதல் நடத்த வைக்கிறாங்க. அந்த வகையில இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான ஒரு நாடுதான். அதனால வரும் காலங்கள்ல ஈரான் இஸ்ரேல் மீதும் இது போன்ற தாக்குதல்களை நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் இஸ்ரேல் நாட்டை சுற்றியுள்ள நாடுகள்ல தனக்கு ஆதரவான தீவிரவாத இயக்கங்களை கொண்டு இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய மிசைல் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அதனால இந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக இஸ்ரேல் தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலிமைப்படுத்த முயன்று வர்றாங்க. அதற்காக தான் இந்த லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்கி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேசர் பேஸ்ட் ஏர்
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் தன்னோட நட்பு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய போறதா சொல்லிருக்காங்க. இஸ்ரேல் 90களிலே ஒரு லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறது குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 2000 வருடம் ஏற்பட்ட செகண்ட் லெபனான் வாருக்கு பிறகு அந்த திட்டத்தை இஸ்ரேல் கைவிட்டுட்டாங்க. அந்த யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் 2006வது வருடம் ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் கொண்ட ராக்கெட்ஸ் மற்றும் மிசைல்களை தடுப்பதற்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முடிவு பண்ணி அடுத்த சில வருடங்கள்ல அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. 2019வது வருடம் இஸ்ரேல் லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கும் பணியை திருப்பி தொடங்கினாங்க. இந்த முறை கெமிக்கல் லேசரை பயன்படுத்தாம எலக்ட்ரிக்கல் லேசர்ஸ் பயன்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில் போன வருடம் இஸ்ரேல் நாட்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியான எல்பிட் சிஸ்டம் விமானங்களில் பொருத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு லேசர் வெப்பனை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனையின் போது பலவிதமான ஏரியல் டார்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு அடுத்து ஒரு கிரவுண்ட் பேஸ் லேசர் சிஸ்டத்தை இஸ்ரேல் அடுத்த வருஷம் அறிமுகப்படுத்த இருக்காங்க. இஸ்ரேல் நாடு எதிரிகளோட மிசைல் தாக்குதல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு 4 அடுக்கு கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. அயன் டோம் சிஸ்டம் ராக்கெட்ஸ் மற்றும் க்ரூசர் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. அதற்கு அடுத்து டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை க்ரூசர் மிசைல்கள் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. மூன்றாவதா ஆரோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பாலிஸ்டிக் மிசைல்களை தடுப்பதற்கு பயன்படுத்துறாங்க. நான்காவது லேயரா ஆரோ 4 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. இந்த சிஸ்டம் மூலமா பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை கூட இன்டர்செப்ட் பண்ண முடியும். இந்த 4 சிஸ்டங்களுமே உலகத்தரம் வாய்ந்தது. இப்ப இருக்க சூழ்நிலையில இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு இந்த 4 சிஸ்டங்களுமே போதுமானது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா ஈரான் ஆதரவு தீவிரவாத அமைப்புகளான ஹமாஸ் மற்றும் ஹூத்திஸ் அமைப்பு இஸ்ரேல் நாட்டை சுற்றியுள்ள நாடுகள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ராக்கெட் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இதை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு 30,000க்கும் மேற்பட்ட இன்டர்செப்டார் மிசைல்கள் தேவைப்படும். இதற்கு பல பில்லியன் டாலர் செலவாகும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு அயன் டோம் சிஸ்டத்தோட விலை 50,000 மில்லியன் டாலர். ஒரு மிசைல அயன் டோம் சிஸ்டம் மூலமா இன்டர்செப்ட் செய்வதற்கு 1 லட்சம் முதல் 1,50,000 அமெரிக்க டாலர் ஆகுது. இந்த காஸ்ட் மிகவும் அதிகம். அதற்காக லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு மிசைலை இடைமறித்து தாக்குவதற்கு $2,000 குறைப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்றாங்க. 2014ல இஸ்ரேல் சிங்கப்பூர்ல நடந்த ஒரு ஏர் ஷோல அயன் பீம் அப்படிங்கிற ஒரு லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஷோகேஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 7 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மிசைல்கள் மற்றும் யுஏஇகளை தாக்கி அழிக்க முடியும். அயன் பீம் சிஸ்டத்துல மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு ஃபைபர் லேசரை பயன்படுத்துறாங்க. இந்த லேசர் டார்கெட் மீது 4 முதல் 5 செகண்ட் பட்டுச்சு அப்படின்னா அந்த டார்கெட்டை அழிக்க முடியும். இஸ்ரேல் லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தங்கள் நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட 5வது அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா பயன்படுத்த முயன்று வர்றாங்க. இதற்கு இஸ்ரேலிடமிருந்து சொல்லப்படும் காரணம் கன்வென்ஷனல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல மிசைல்கள் தீந்து போச்சு அப்படின்னா எதிரிகளோட மிசைல் இலக்கை தாக்கி பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனா ஒரு லேசர் வெப்பனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் மட்டும் இருந்தா போதும். எத்தனை டார்கெட்ஸ் வேண்டுமானாலும் மிக குறைவான செலவுல தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் நம்புறாங்க. இஸ்ரேல் என்ன செய்ய முயல்றாங்க அப்படின்னா எதிரிகள் இஸ்ரேலை தாக்குவதற்கு மிகவும் குறைவான செலவு கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. அதனால அதை விட பயன்படுத்துவதற்கு குறைவான செலவு கொண்ட ஒரு லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்க முயன்று வர்றாங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் மற்றும் இஸ்ரேலின் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து ஒரு கிரவுண்ட் பேஸ் லேசர் சிஸ்டத்தை டெவலப் செய்ய போறாங்க. இதற்கான ஒப்பந்தம் போன வருடம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் புதிய லேண்ட் பேஸ் லேசர் சிஸ்டத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பலவிதமான அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு சில டிஸ்அட்வான்டேஜ்களும்
இருக்கு. லேசர் பீம்ஸ் இலக்கை நோக்கி ஊடுருவி செல்லும் போது காற்றில் உள்ள ஈரப்பதம், அந்த பகுதியின் தட்பவெட்ப சூழ்நிலை, காற்றில் உள்ள தூசி போன்ற விஷயங்கள்னால லேசர் பீம்ஸோட செயல்திறன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லேசர் பீம்ஸ உருவாக்குறதுக்கு அதிகமான பவர் தேவைப்படும். இதன் மூலமா மின்சாரம் இல்லாத இடங்கள்ல இந்த லேசர் பீம் ஆயுதங்களை பயன்படுத்துவது மிக கடினம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து டார்கெட் அதிக தொலைவு செல்ல செல்ல இந்த லேசர் பீம்ஸின் தாக்கும் திறன் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதிக நேரம் இந்த லேசர் பீம் டார்கெட் மேல பட்டாதான் டார்கெட் அழிக்கப்படும். இது போன்ற பல சிக்கல்கள் இந்த சிஸ்டங்கள்ல இருந்தாலும் இஸ்ரேல் தங்களால் இந்த சிஸ்டங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் இஸ்ரேல் இந்த சிஸ்டத்தை வெற்றிகரமா உருவாக்குறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.